ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோனால் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ எக்கச்சக்கமான ஹார்மோன்கள் வந்து நம்ம உடம்புல வந்து செக்ரிகேஷன் ஆகும். இந்த ஹார்மோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதாவது ரொம்ப கம்மியாக தான் வந்து இந்த ஹார்மோன் வந்து சுரக்கும். பட் வந்து நாளமில்லா செல்லும், அதாவது நாளமில்லா சுரப்பி. இப்போ எச்செல்லாம் வருதுன்னா அது வந்து நாளத்தில் வரக்கூடியது. பட் வந்து நாளமில்லாமல் சுரக்கக்கூடியது தான் வந்து நம்ம போகக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ்லேயே போகக்கூடிய பிளட் வெசல்ஸ்லேயே அந்த ஹார்மோன் வந்து செக்ரிகேட் ஆகி போகும். ஸோ இந்த ஹார்மோன்களுக்கெல்லாம் தலைமையிடமாக மிகப்பெரிய ஒரு ஹார்மோன் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் கிட்ட உள்ள பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிட்யூட்ரி சுரப்பி. ஸோ அதுதான் வந்து எல்லா ஹார்மோனுக்குமே வந்து மெயினான ஒரு தலைமையிட மாதிரி இருக்கும். இப்போ வந்து நமக்கு தைராய்டு கிளாண்ட் இங்கே இருக்குன்னா தைராய்டை சுரக்கக்கூடிய அந்த இது வந்து பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லா டர்ச்சிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலும்பு குழி. ஸோ அது வந்து நம்மளுடைய பிரெயின் முன்மூலையில் உள்ள பிரெயினோட, அதாவது ஹைப்போதலாமஸ் இருக்குது. ஸோ அந்த ஹைப்போதலாமஸோட ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கும். இந்த பிட்யூட்ரி கிளாண்டில் இருந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அடினோ ஹைப்போசிஸ், ரெண்டு வந்து நியூரோ ஹைப்போசிஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த அடினோ ஹைப்போசிஸ்லேருந்து பார்ஸ் டிஸ்டாலிஸ், பார்ஸ் இன்டர்மீடியா அப்படின்னு சொல்லி ரெண்டாக வரும். ஸோ அதில் இந்த பார்ஸ் இன்டர்மீடியா வந்து ஒன்று தான், அந்த மெலனோசைட்டை தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன். அது வந்து நம்ம உடம்புல இந்த ஸ்கின்ல மெலனின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறத்தை கொடுக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை மட்டும்தான் இந்த பார்ஸ் இன்டர்மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய அடினோ ஹைப்போசிஸ்லேருந்து பண்ணும். இதே இந்த பார்ஸ் டிஸ்டாலிஸில் இருந்தால் எக்கச்சக்கமான ஹார்மோன், நம்ம தைராய்டு செல்களை தூண்டக்கூடிய ஹார்மோன் சரி, நம்மளுடைய செக்ஸ் ஹார்மோன்களும் சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்ஸ் டிஸ்டாலிசிஸில் இருந்து தான் வந்து ப்ரோலாக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோனும் சரி, வளர்ச்சி ஹார்மோன் எல்லாமே மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய இந்த பார்ஸ் டிஸ்டாலிசிஸ் அதிலேருந்து தான் வந்து செக்ரிகேட் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நியூரோ ஹைப்போசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிட்யூட்ரி கிளாண்டில் இன்னொரு இதுதான் வந்து நியூரோ ஹைப்போசிஸ் ரெண்டாக செக்ரிகேட் ஆகிறதுல. இந்த நியூரோ ஹைப்போசிஸ்லேருந்து ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனும் வாசரெப்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோனுமே வந்து அங்கேருந்து தான் செக்ரிகேட் ஆகும். ஸோ இது ரெண்டுமே வந்து மிக முக்கியமான ஒரு இது. நியூரோ ஹைப்போசிஸ், அடினோ ஹைப்போசிஸ், இது ரெண்டுமே வந்து பிட்யூட்ரி கிளாண்டில் உள்ள மிக முக்கியமான ஒரு ஹார்மோன். எல்லா ஹார்மோனுங்களுக்கும் தலைமையிடமாக சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி தான் வந்து இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்த மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.